ஏழை தரித்திரன்ற ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கா? கடவுள் சொல்றாரு, இனிமே அது அந்த அடையாளத்தை நான் சிலுவையில ஏத்துக்கிறேன். இப்போ உன் மேல மில்லினியர்ஸ், கோடீஸ்வரன். இயேசு பாவமே செய்யல. அவர் அடையாளம் என்னது? அவர் பாவமானார். அது எப்படிங்க? செய்யாமலே எப்படி ஆக முடியும்? என்னங்க கட்டாத வீடுன்றீங்க, நடாத திராட்சை தோட்டன்றீங்க, அதெல்லாம் என்ன? ஏங்க செய்யாம நான் குற்றவாளி ஆக முடியும்னா, ஆதாமின் செயல் என்ன பாவியாக்க முடியும்னா, இப்ப நான் சொல்றேன், வெறும் நீதி மட்டும் இல்லை. அப்புறம் நீதி மட்டும் இல்லை. வேதவசனம் சொல்லுது, ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்த அவர் எனக்காக தரித்திரராய் மாறினார். அப்பனா என்ன? நீ ஏழை தரித்திரன்ற ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கா? கடனாளின்ற அடையாளம் இருக்கா? இனிமே அது அந்த அடையாளத்தை நான் சிலுவையில ஏத்துக்கிறேன். இப்போ உன் மேல மில்லினியர்ஸ், கோடீஸ்வரன், ஐஸ்வர்யவான் என்கிற அடையாளத்தை உன் மேல நான் வைக்கிறேன். இப்போ நீங்க எதுக்கு மதிப்பளிக்க போறீங்கன்றதா முக்கியம். மனுஷனுடைய வார்த்தைகளுக்கும் உங்க சுய கிரியைகளுக்கும் கடவுள் எல்லார்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறாருன்னு நினைக்காதீங்க. முதல்ல உங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறாரு. உங்க மனசாட்சியிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை. ஏன்னா யாரும் உங்களை சில நேரம் குற்றம் சாட்டாம போனா கூட உங்க மனசு, கடவுள் சொல்றாரு, இனிமே அது கூட உன்னை குற்றவாளி ஆக்க முடியாது. ஏன்னா அது கேட்டா அதுக்கு சொல்லு, பாவம் அறியாத அவர், குற்றமற்றவர், குற்றவாளியை போல இரண்டு கள்வர்களுக்கு நடுவில், இரண்டு குற்றம் புரிந்தவர்களுக்கு நடுவில் குற்றமற்றவர் எனக்காக தொங்கினார். என் அவமானத்தை, என் அடையாளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப நான் குற்றவாளி கிடையாது. அவர் சொல்றார், அந்த இயேசு சொல்றார், உங்களுக்காக தண்டிக்கப்பட்ட, உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்ச அந்த நல்ல இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ குற்றவாளி கிடையாது. யூ ஆர் ஃபர்கிவன். உன் சாபம் போயிடுச்சுன்றார், உன் பாவம் போயிடுச்சுன்றார், நீ நீதிமான்றார், நீ ஐஸ்வர்யவான்ற, என் தழும்புகளால் நீ குணமானாய் அப்படின்றார். இனிமே உன் செயலை வைத்து உன் அடையாளத்தை உருவாக்காது. என் செயலால் உன் அடையாளம் உருவாக்கப்படும். கடவுள் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். எங்கள் தகுதி எங்களால் உண்டாயிராமல், எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது.